சிதாரத்தை பூசிக்கொள்ள அனைத்து நாட்டு மன்னர்கள் வந்து விட்டார்கள். சமபந்தி போது நடந்து கொண்டே இருக்கிறது. அறிவியல் தான் சென்றார். பாயாசம் தாழ்ச்சி சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீ உட்கார். கையால எல்லாம் எட்டாத ஒருத்த ஈருக்கு வாயில பூத்துக்கோ. சரி சரி நீ உட்கார். இப்படியே உட்காருப்பா. அம்மா மட்டும்தான் நீ உரைத்த பிரகாரம் அனைத்து நாட்டு மன்னர்களுக்கு ஈதொடுப்பிட்டோம். அனைவரும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சிவமாலையை சுழற்றி வீசி எறிந்தால் யார் கழுத்தில் விழுகிறதோ அவரே உடைய கணவன். இதனுடைய தீர்ப்பு ஆகட்டும். அப்படி ஆகட்டும். அந்த மாலை யாழ் கருத்து இருக்கிற சுற்றிப்பார். மாலை சூட்டி எறிந்தது யாரு? என்னுடைய மகள் சிவனாரவல்லி. அம்மாவை கூப்பிடுங்க பார்க்கட்டும். சிவனாரவல்லி சுயம்பரத்திலே மாலை வைத்திருந்தால் அது எந்த திசையை நோக்கி இருந்தா என்று ஒன்றுமே புரியவில்லையா? மாலை யார் கேட்டு தெரியவில்லை. நீ வீசிய திசையை நோக்கி மாலை கண்டுபிடித்து வா. அன்பே மாலை எந்த பக்கம் விழுந்தது? பார்க்கலாம் பார்க்கலாம். அந்த பக்கம் யாரு? யாருங்க? இவரா? இவரா? தெரியலையா? அவர் மேல இல்லையா? அவரா? ஒரு ஆபரேட்டரா? அவர் கழுத்துல இல்லையாடா? அதோ பாரு அந்த சோழ நட்டராஜா. அவரு மேல இல்லையம்மா. முள்ளிநாடு இல்லையம்மா. அவர் எந்த நாடுறா? இது பரோட்டா நாடு. இது சால்னா நாடு. இது ஆபாயில் நாடு. இது இடுப்பா இது ஆபாயில் நாடு. ஏண்டா என் மாலை ஐயோ
என்ன காரணக்கா? கண்ணி தங்க அக்கா, நான் என்னவென்று சொல்வேன் தங்க. அக்கா, ஒரு பெண்ணாக பிறந்தாலும் அவளுக்கு ஒரு ஆடவரை பார்த்து திருமணத்தை செய்து வைப்பது வழக்கம் தானே. அப்ப இருக்கும்போது தாயின் முகத்தை ஏன் எடுத்து பார்க்காதவர் நாம். அப்படி இருக்கும்போது தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து வளர்த்து நம்முடைய தந்தை திருமணத்தை செய்து கொண்டு பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு செல்ல போகின்றீர்கள். அதனால் தந்தையும் தங்கையும் எப்படி இருக்க போகிறார்கள் என்று நினைத்து அழுகின்றாயா? எதுக்கா அழுவீங்க தங்க? அக்கா, நான் அதை நினைத்து வருந்தவில்லை தங்க. என் வாழ்க்கை இப்படி ஆகும் என்று தெரியாமல் போய்விட்டது தங்க. என்ன வார்த்தை சொல்றீங்க? சுயமரத்திற்கு வந்திருக்கிற அனைவருமே ஒவ்வொரு நாட்டின் இளவரசர்கள். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக அழுறீங்க? காரணத்தை சொல்லுங்கக்கா. அக்கா, அந்த ஈசன் அருளால் பிறந்த பாவினா. ஆமா, அவர் அருளால் மழை கிடைத்தது. ஆமாக்கா. அவரை நினைத்தேன் கணவர் வர வேண்டும் என்று நான் துதி செய்தேன். ஆமாக்கா. என் ஆசையெல்லாம் வீணாசையா போய்விட்டது தங்க. அக்கா, எனக்கு இன்னும் தெரியவள். எனக்கு தெளிவாக சொன்னால் போதும். எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? எனக்கு வந்த கணவர் என்ன அழகா இல்லை. என்னக்கா சொல்றீங்க? அவர் ஒரு அருமையா இருக்கிறார் தங்க. குறுக்கி குஷ்ட பிடித்து இருக்கிறது. அவர் கழுத்துல நான் சூரிய மாலை போய் விழுந்து விட்டது தங்க. அக்கா, கவலை வேண்டாம். அனைத்து நாட்டு இளவரசர் வந்திருக்கின்றார்கள். இந்த மாலையானது யாராவது ஒரு கழுத்தில் விழுந்திருக்கும். அவரை திருமணத்தை செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து மழை செல்வங்களோடு வாழ வேண்டும் என்று நினைத்து நின்று வருகின்றார். இந்த அருவியின் கழுத்தில் மாலை விழுந்து விட்டது என்று நினைத்து அழுகின்றாயா? மாலை தானே போனால் போகின்றது. அந்த மாலையை வீசி எறிந்து விட்டு வேறொரு ஆடவரின் கழுத்தில் மாலையை சுட்டி திருமணத்தை செய்து கொள்ளக்கா. வாங்கக்கா, போகலாம். என்ன வார்த்தை சொல்லிவிட்ட? நீ என்ன மாதிரி ஒரு பெண்ணு தானே? ஆமா, ஒரு பெண் மனசு ஒரு பெண்ணுக்கு தெரியும் என்பர்களே. ஆமா, ஒரு பெண்ணுக்கு ஒரு முறை தான் திருமணம் நடக்கும். எனக்கும் மறுமணமா? இனிமேல் மறுமணம் செய்தா ஊரு உலகம் என்ன பேசாது. அப்பா, என் வாழ்க்கையை பாருங்கள் அப்பா, என் வாழ்க்கையை பாரு. சிவனாரவல்லி, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அப்பா, நான் வீசிய மாலை யார் கழுத்துல விழுந்து விட்டது தெரியுமா? யார் கழுத்துல? உன் மாப்பிள்ளை. இத பாருங்கள் அப்பா. அப்பா, அவரே உன்னுடைய மாப்பிள்ளை, அவரே என்னுடைய கணவர். அப்பா, சிவனாரவல்லி, நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிவன வேண்டி தவம் செய்து பெற்றவல்லி. நாள் ஒரு மேடை பொழுதுமாக வளர்த்து நாள் ஒரு மேடையாக வளர்த்தி தாயில்லாத குறையை போக்கி வளர்த்தவன் உன் தந்தை. அப்படி இருக்கும் பொழுது நீ ஆசைப்பட்ட பிரகாரம் சுயம்பரத்தை ஏற்பாடு செய்தேன். அந்த சிவனர்களால் கிடைத்த மாலை யார் கழுத்தில் விழுந்ததோ அவரே எனக்கு ஏற்ற கணவனை எடுத்துரைத்தாள். ஆனால் நீ வீசிய மாலை கொடிய நோய் பிடித்த குஷ்டம் பிடித்தவன் கழுத்தில் விழுந்திருக்கிறது. நேரம் தெரியல உங்களுக்கு. அப்ப குஷ்டம் ஆகையால் இந்த குஷ்டம் பிடித்தவனை விடுத்து கழுத்திலே இருக்க மாலையை கழுத்தை எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்து நீங்களும் என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் அப்பா. அப்பா, ஒரு நலாயினி மாதிரி வாழ வேண்டும் மகளே. எடுத்துக்காட்ட வாழ வேண்டும். ஒரு சந்திரமதி மாதிரி இருக்க வேண்டும். வாழ விடுதுண்டா. ஒரு கண்ணகி மாதிரி இருக்க வேண்டும். இப்படி பெருமையை என்னை வளர்த்து விட்டு அவ்வையில் வளர்ந்தவளர் எனக்கு மறுமணமா? இவரை நான் மறக்க வேண்டுமா? என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் அப்பா.